எல்லோரும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே மழைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கூட வர இடியும் மின்னலையும் நிறைய பேர் ரசிக்க மாட்டோம், நிறைய பேர் அதை கண்டு பயப்படுவோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கைன்றது அழகானது தான். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ அந்த வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனையும் போராட்டமும் வந்தாலும் அந்த வாழ்க்கையானது எப்பவுமே அழகாக தான் இருக்குது. நாம் எதை பார்க்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். என்னதான் இடியும் மின்னலும் மழையோடு சேர்ந்து வந்தாலும் நம்ம மழையை ரசிக்கிறத விட மாட்டோம் இல்லைங்களா? அது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனையும் போராட்டமும் வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதை பார்க்குறோம். என் வாழ்க்கை அழகானதுன்னு நான் நினச்சேன்னா என் வாழ்க்கை அழகாக தான் இருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் என்று சொல்லி யோவான் 16:33 அந்த ஒரு பிரியார் சொல்லியிருப்பாரு. அப்போ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்குது, வாழ்க்கையில் இல்லை. ஸோ அந்த வாழ்க்கையே நம்ம ரசிக்காமல் விடணும். ஏன் வாழ்க்கையை நம்ம வெறுத்து போகணும்? உலகத்தில் வருகிற உபத்திரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வருதே தவிர நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கிடையாது. அதனால எப்பவுமே விசுவாசத்தோடு இருங்க. இந்த உலகத்தை செய்தவர் உங்க கூட இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள். God bless you. Amen.